சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி. லட்சுமணன் பழனி, இந்த போராட்ட நிலவரத்தை, விவரங்களை நீங்கள் களத்திலிருந்து பதிவு பண்ணலாம். அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? சென்னை மாநகராட்சியின் மண்டலம் 5 மற்றும் 6 பணியாற்றக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக ராம்கி தனியார் நிறுவனத்திற்கு பணி செய்ய வேண்டும் என மாநகராட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த மாநகராட்சியின் கீழ் பணிபுரியாமல் தனியார் நிறுவனத்திற்கு பணிபுரிவதால் எங்களுக்கு பல்வேறு சேவைகள் பாதிக்கப்படுவதாக, குறிப்பாக மாத வருமானம் பாதிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் தற்போது வரை 153 நாட்களாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் மட்டுமே தூய்மை பணியாளர்கள் இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் 35 முறைக்கு மேல் போராட்டங்களை மேற்கொண்டு இந்த போராட்டங்களுக்கு முடிவு எட்டப்படாத நிலையில் இன்று முதல் பார்த்தோம் என்றால் 3ஆம் கட்டமாக ஒரு பக்கம் உண்ணாநிலை போராட்டமும் சென்னை அம்பத்தூரில் உள்ள ஒழிப்போர் உரிமை இயக்கத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ச்சியாக தினந்தோறுமே பல்வேறு இடங்களில் மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் மாநகராட்சி தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் இதுவரைக்குமே எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியிடப்படவில்லை. குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டால், இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள், இன்னொரு பக்கம் செவிலியர்கள் என பல்வேறு தரப்பு மக்கள் சேர்ந்து இந்த போராட்டங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். ஆனால் செவிலியர்கள் 6 நாட்கள் போராட்டம் மேற்கொண்ட நிலையில் அவளுக்கு தற்காலிகமாக ஒரு 150 நபர்களுக்கு பணியாளர்கள் வழங்கப்பட்டது. ஒரு வாரம் போராட்டத்தில் மேற்கொண்ட தூய்மை செவிலியர்களுக்கு பணியாளர் வழங்கினால், நாங்கள் 4 மாதங்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம், எங்களுக்கு எந்த ஒரு உறுதியுமே மாநகராட்சி சார்பாக தரவில்லை என அதனை கண்டிக்கும் விதமாக தான் இன்று பார்த்தோம் என்றால் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது 2ஆம் கட்டமாக தூய்மை பணியாளர்கள் சென்னை காமராஜர் சாலை இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நினைவிடத்தில் தான் தற்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு முன்பாக திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் காலை 10 மணி முதல் 11 மணி வரை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை அந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்று எங்களுக்கு மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பி முதற்கட்டமான போராட்டத்தை அங்கு மேற்கொண்டனர். இன்று 2ஆம் கட்டமாக பார்த்தோம் என்றால் தற்போது காமராஜர் சாலை இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் 2ஆம் கட்டமான போராட்டமாக தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டக்காரர்களை இந்த கைது செய்யும் விதமாக 20க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் எப்பொழுதுமே குவிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இன்று பார்த்தோம் என்றால் எந்த ஒரு அறிவிப்பும் விடாதனால் சாதாரண, அதாவது தினந்தோறும் ஒரு 10 போலீசார் மட்டுமே அந்த கலைஞரிடம், ஜெயலலிதா போன்ற பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். அந்த காவல்துறையினர் மட்டுமே இருந்தால் இன்று திடீரென 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த நினைவிடத்திற்கு சென்று கடும் போராட்டங்களை எதிர்த்து நிலையில் தற்போது போலீசாரும் என்ன செய்ய முடியாமல் திகைத்து வந்தார். அந்த வகையில் கூடுதலான காவல்துறையினர் வந்த நிலையில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் போது கைது மேற்கொள்ளாது வலுக்கட்டாயமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த கலைஞர் நினைவிடத்தின் கீழ் சாலையில் அமர்ந்து தொடர்ந்து பொதுமக்கள் செல்லக்கூடிய பிரதான சாலையில் தான் தற்போது தூய்மை பணியாளர்கள் அமர்ந்து மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவருடைய நினைவிடத்தில் இந்த போராட்டம் நடைபெற்றால் பெரும் பரபரப்பும் ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 200 நபர்கள், அதாவது இது போன்று போராட்டக்காரர்கள் வருவார்கள் என இதற்கு முன்பாக கடந்த 4 மாதங்களாகவே சோதனைக்கு பிறகேதான் பொதுமக்களுமே நினைவிடத்திற்கு அனுமதி செய்யப்படுவார்கள். ஆனால் இன்று திடீரென பார்த்த முதல் ஆங்காங்கே இருந்த தூய்மை பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து அந்த நினைவிடத்தில் அமர்ந்து கலைஞர்களா, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நீதி பேசக்கூடிய நீங்கள் ஏன் இவ்வளவு தாழ்த்தியங்களை பார்வையில் என்ற கண்டன கோஷங்களை எழுப்பி தற்போது தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை, கோபங்களையும் தெரிவித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் தூய்மை பணியாளர் நிலை குறித்தும் கடந்த 5 மாதங்களாக பார்த்தோம்னா எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவு நிலைமைக்கு இருக்கு என்று தெரியாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பி அழுத நிலையில் தன்னுடைய கோபங்களையும் வெளிப்படுத்தி வந்தனர். அந்த வகையில் திடீரென ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதிக்கு குவிந்து உடனடியாக இந்த தூய்மை பணியாளர்கள், அதாவது போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக கைது செய்யும் நடவடிக்கையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எந்த அளவிற்கு இந்த போலீசார் தூய்மை பணியாளர்களை
கைது செய்து வருதா என்பது குறித்து நம்முடைய காட்சிகளை பார்த்தாலே தெரியும். அந்த காட்சியின் அளவுக்கு தான் இந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இதற்கு முன்பாக 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அண்ணா அறிவாலயத்தில் போராட்டங்களை மேற்கொண்டனர். அவ்வப்போது பார்த்த மாணவர்கள் கைது செய்து பல்வேறு சமூக நலக்கூடமோ இல்ல தனியார் மண்டபங்களோ அடைத்து வைக்கும் பணிகள் தான் தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது மீண்டும் பார்த்தோம் என்றால் கலைஞர் நினைவிடத்தில் போராட்டத்தை மேற்கொண்ட தூய்மை பணியாளர்கள் உடனடியாக கைது செய்து இந்த அரசு பேருந்துகள் மூலம் முயன்று பல்வேறு சமூக நலக்கூடங்கள் மற்றும் தனியார் மண்டபங்களில் அடைக்கும் நடவடிக்கைகள் தான் தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் அதாவது இன்று மட்டும் 2 கட்டங்களாக நடைபெற்ற இந்த போராட்டமானது 3ஆம் கட்டமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஒரு 4 முதல் 5 மணி நேரத்திற்குள் இன்னொரு இன்று மட்டுமே 3 இடங்களில் போராட்டம் செய்வதாக தூய்மை பணியாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் காலை அண்ணா அறிவாலயம், 2வது கலைஞர் நினைவிடம், 3வது இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாளர் இடம்பெறவில்லை. அது போன்று வெளியிட்டால் அந்த இடத்திற்கு போலீசார் பாதுகாப்பான ஈடுபட்டு எங்களை போராட்டத்திற்கு அனுமதி அளிக்க மாட்டார் என்ற தரப்பில் தான் தற்போது உடனடியாக தூய்மை பணியாளர் இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் போராட்டங்களை மேற்கொள்ள இருக்கிறார்கள். 2 கட்டங்களாக முடிந்த இந்த போராட்டமானது 3ஆம் கட்டமாக 4 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அந்த 3ஆம் கட்ட போராட்டமானது குறிப்பாக இந்த முதலமைச்சர் வீடு, இல்லை என்றால் ஆணையர், இல்லை என்றால் இந்து சங்க அமைச்சர் சேகர் பாபு இவருடைய 3 பேர் வீடுகளுக்கு சென்று மனு அளிக்கும் போராட்டம் தான் நடைபெறுவதாக இதற்கு முன்பாக தெரிவித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த 3 இடங்களில் தான் அவர்கள் போராட்டம் மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் அந்த 3 இடங்களிலுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்படும். குறிப்பாக முதலமைச்சர் இல்லம் என்றாலே எப்பொழுதுமே இந்த போலீஸ் பாதுகாப்பு என்பது பலத்த வகையில் காணப்படும். அந்த வகையில் அந்த சாலைக்குள் நுழைந்து இந்த போராட்டம் நடத்தியிருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த போராட்டக்காரர்கள் மீண்டும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஆங்காங்கே போலீசார் குழுவும் போடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2ஆம் கட்டமாக போராட்டம் ஈடுபடக்கூடிய 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது கைது செய்து அவர்களை இந்த அழைத்து சென்று இந்த தனியார் மண்டபம் அடைக்கும் பணியாளர்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டம் களம் பொறுத்தவரையுமே அடுத்தடுத்த நாட்களுக்கு தீவிரமாக கொண்டு தவிர புரியவில்லை. இதற்கு முன்பாக அதாவது ஒரு பக்கம் தொடர் போராட்டம் நடைபெற்று வந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைமை அலுவலகத்தில் தொடர் உண்ணாநிலை போராட்டமாக நடைபெற்று வருவது. கிட்டத்தட்ட இன்று 42வது நாளாக இந்த உண்ணாநிலை போராட்டமாகவும் நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாநிலை போராட்டம் பொறுத்தவரையுமே 3ஆம் கட்டமாக நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னாக 2 கட்டங்களாக 8 பெண் தூய்மை பணியாளர்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் உடல்நலம் மிகவும் மோசமடைந்து அவர்கள் பல்வேறு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக 3ஆம் கட்டமாக உண்ணாநிலை போராட்டம் பொறுத்தவரையுமே மீண்டும் ஒரு 4 பெண் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த வகையில் ஒரு பெண் தூய்மை பணியாளருக்கு இன்று உடல்நலக்குறைவு காரணமாக ஒரு மேடையாக ஒரு ஆம்புலன்ஸ் மாதத்தில் இருந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். மற்ற 3 பெண் தூய்மை பணியாளர்கள் பொறுத்தவரையிலும் இன்று 3ஆம் கட்டமாக இந்த உண்ணாநிலை போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக 4ஆம் நிலை உண்ணாநிலை போராட்டமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. குறிப்பாக இப்போ 3 பேர் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஏதேனும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு பதிலாக இன்னும் மற்றொரு 4 பெண் தூய்மை பணியாளர்கள் 4ஆம் கட்டமாக உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான தயார் நிலையில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் இவ்வளவு போராட்டங்கள் நடந்தாலுமே இதுவரைக்கும் 153 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராடி வருகிறார்கள். ஆனால் மாநகராட்சி தரப்பிலுமே தமிழக அரசு தரப்பிலுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை கண்டு கொள்ளாத நிலையிடம் தற்போது தமிழக அரசு எதிர்மொழி தெரிவித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்கள் பொறுத்தவரையுமே அமைச்சரோ ஆணையரோ நேரிடமோ கேள்வி எழுப்பினால் இது குறித்து முறையாக பதில் அளிக்காமல் அவர்களை புறக்கணிக்கிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த போராட்டங்களும் பொறுத்தவரையுமே தினந்தோறுமே அதிகரித்துதான் வருகிறது. குறிப்பாக சென்னையில் தூய்மை பணியாளர்கள் மட்டுமே போராட்டம் நடத்தவில்லை. ஒரு பக்கம் செவிலியர்கள், இன்னொரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள், மற்றொரு பக்கம் தூய்மை பணியாளர் என பல்வேறு தரப்பு மக்கள் இணைந்துதான் இந்த போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதற்கு முன்பாக காலை பார்த்தோம் என்றால் ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மறுபடியும் பார்த்தோம் என்றால் மதியம் மீண்டும் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலுமே இது அடுத்தடுத்த கட்டங்களாக இந்த போராட்டங்களாக தொடர்வதை தவிர புரியவில்லை. ஆனால் இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பு மக்களும் சரி எதிர்க்கட்சியும் சரி விமர்சனம் செய்திருக்கிறது. தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகள் போது எதுவும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக போராட்டக்காரர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நம்ம தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்து நமக்கு நியூஸ் சம்பவம் மூலம் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து கடந்த 5 மாதங்களாக அதாவது அவர்கள் முதல் நாளாக போராட்டத்தில் இறங்கிய முதலிருந்தே தற்போது வரை உடனுக்குடன் செய்திகளை தொடர்ந்து ஒளிபரப்பு செய்து வருகிறோம். இது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை
நமது நியூஸ் தமிழ் சார்பாக செய்திகளையும் வெளியிட்டு வருகிறோம். குறிப்பாக இதுவரைக்குமே எவ்வளவு செய்திகள் வெளியிட்டாலுமே மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு தகவலுமே அளிக்கவில்லை. ஆனால் இதற்கான ஒரு முடிவு பொறுத்தவரை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக தமிழக மக்களும் சரி, சென்னை வாசிகளும் சரி, எல்லோருடைய எதிர்பார்ப்பு பார்த்தோம்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுக்கு அந்த பணி நிரந்தர ஆணை வழங்க வேண்டும் என்பதால் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அவர்களுக்கு ஏன் ஆதரவு கொடுக்காது என்று பார்த்தால் இந்த கோவிட் காலம், அதாவது கொரோனா தொற்று காலத்தில் பார்த்தோம் என்றால் யாருமே வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத நிலையான இருக்கிறது. ஆனால் இந்த உயிர் பயத்தை காட்டக்கூடிய இந்த கொரோனா பொறுத்தவரையுமே கொரோனாவில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நபர்களை இந்த தூய்மை பணியாளர்கள் தான் தொடர்ந்து அவர்கள் கைகளால் இந்த பல்வேறு சேவைகளும் செய்தார்கள். இது மட்டுமல்லாமல் தன்னுடைய வீடுகளிலிருந்து வெளியே வர சூழ்நிலைகளில் தன்னுடைய குழந்தைகளை விட்டு அவர்கள் தான் இந்த சென்னை புறநகர் பகுதி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணியாளர்கள் தான் தூய்மையாக வைத்துக் கொண்டார்கள். அந்த வகையில் உடனடியாக தூய்மை பணியாளர்களுக்கு அந்த பணியாளரை வழங்குவது குறித்து தாமதம் ஏற்படுத்தாமல் உடனடியாக இந்த பணியாளர்களை வழங்க வேண்டும் என பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் இதுவரைக்குமே மாநகராட்சி சார்பாகவும் மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார், மேலும் ஆணையர் குமரகுருவரன் இவர்கள் தரப்பில் எந்த ஒரு தகவலுமே வெளியிடவில்லை. ஏன் கேட்டோம் என்றால் அதற்கான காரண மொழியாக தெரிவிக்கவில்லை. குறிப்பாக இதற்கு முன்பாக அதிமுக காலத்தில் பார்த்தோம் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களில் 5 மண்டலங்கள் இது போன்றுதான் தனியார் மையத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது. மீண்டும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் மண்டலம் 5 மற்றும் 6 இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தனியார் என்ற நிறுவனத்திற்கு பணிபுரிய அனுமதிக்கிறோம் என ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார்கள். ஆனால் நாங்கள் இந்த தனியார் நிறுவனத்திற்கு நாங்கள் பணிபுரிய மாட்டோம் என தொடர்ந்து பல்வேறு கட்டங்களை போராட்டங்களும் இந்த தூய்மை பணியாளர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். ஒரு பக்கம் முன்னாநிலை போராட்டம், இன்னொரு பக்கம் தொடர்நிலை போராட்டம் என பல்வேறு போராட்டங்கள் நடத்தின. இதுவரைக்குமே மாநகராட்சி சார்பாக தூய்மை பணியாளருக்கு எந்த ஒரு செவிசாய்ப்பும் இல்லை. குறிப்பாக கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக, அதாவது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட 1 மாத காலங்களில் பார்த்தவுடன் போதுமான பணியாளர்கள் இல்லாதால் சென்னை முழுவதுமே சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது. இந்த சுகாதார சீர்கேடு குறித்து நமது நியூஸ் தமிழ் மூலம் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டிருந்தோம். அதன் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் எங்கெங்கே இந்த குப்பைகள் தேங்கியிருக்கோ அந்த குப்பைகள் முழுவதுமே நமது நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக அனைத்து குப்பைகளுமே அகற்றப்பட்டது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் பொறுத்தவரையுமே நம்ம நியூஸ் தமிழ் மூலம் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு அதற்கான ஒரு தீர்வுமே கண்டு வருகிறோம். அந்த வகையில் தான் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து கொண்டு நமது நியூஸ் தமிழ் மூலம் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு அவருடைய என்னென்ன பிரச்சனை, அதாவது நம்ம அடிப்படை பிரச்சனைகள் குறித்துமே அவருடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் குறித்து தொடர்ந்து ஒரு செய்திகளை வெளியிட்டு வருகிறோம். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உயிரில் மாய்த்துக் கொள்ளும் நிகழ்வானது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக, அதாவது ஒரு வாரத்திற்கு முன்பாக ரவிக்குமார் தூய்மை பணியாளர் பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர். அவர் இந்த தூய்மை பணியாளராக தான் கடந்த ஒரு 10 வருடங்களாகவே பணிபுரிந்து வருகிறார். இதற்கு பார்த்தோம் பல்வேறு கடன் சுமைகள், வீட்டு வாடகை என பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வரக்கூடிய நிலையில் மாநகராட்சிக்கு பணி வாங்க வேண்டும் என எவ்வளவுப்பட்ட போராட்டத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் பணிச்சுமை காரணமாகவும் மேலும் இந்த கடன் சுமை காரணமாக தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்த ரவிக்குமார் திடீரென கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக தன்னுடைய வீட்டிலிருந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கார். இது மட்டுமல்லாமல் உயிர் சேதம் ஏற்பட்டது. இதற்கு பிறகு, அதாவது கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக 2 ஆண் தூய்மை பணியாளர்கள் உடல்நலப் பணியில், அதாவது போதுமான மருத்துவ சிகிச்சைக்கு போதுமான செலவு காசுகள் பணம் இல்லாததால் அதில் மன உளைச்சல் காரணமாக அந்த உடல்நலப் பணி, மார்பு நோய் என பல்வேறு உடல்நலப் பணி ஏற்பட்டு 2 ஆண் தூய்மை பணியாளர்கள் உயிரிழந்தார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த போராட்ட களம் பொறுத்தவரையிலே தற்போது வரை 3 ஆண் தூய்மை பணியாளர்கள் உயிரிழந்தார்கள். உயிரிழப்பு ஏற்பட்டுமே இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் மாநகராட்சி சார்பாக எடுக்கவில்லை என்பதால் இந்த பொதுமக்களும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து பார்த்தோம் என்றால் தலைமைச் கழகத்தை முற்றுகையிட போவதாக இந்த தூய்மை பணியாளர் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் திடீரென பார்த்தோம் என்றால் ஒரே இடத்தில் கூடி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து நாங்கள் பேரணியாக சென்று தலைமைச் கழகத்தை முற்றுகையிட போவதாக தெரிவித்தனர். இது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்றால் நாங்கள் உடனடியாக தீக்குளிக்க உள்ளோம் என ஒரு தகவலும் தெரிவித்தனர். இது மட்டுமல்லாமல் அந்த தீக்குளிக்க டீசல், மண்ணெண்ணெய், தீப்பெட்டி என்ற அனைத்து பொருட்களும் தன்னுடைய கைப்பணியில் வைத்துக் கொண்டுதான் இந்த போராட்ட களத்தில் குளித்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் இந்த போராட்ட களம் பொறுத்தவரையுமே தன்னுடைய உயிர் பரவாயில்லை, மற்ற சக ஊழியர்களுக்கு இந்த பணி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்ட களமாக மாறி இருக்கிறது. இதற்கு முன்பாக இவ்வளவு பெரிய போராட்டம் என்றுமே சிலை நடைபெறவில்லை என பொதுமக்களின் கருத்தாடி இருக்கிறது. எந்த ஒரு போராட்டம் நடந்தாலுமே அதிகபட்சமாக 1 மாத 2 மாத காலம் தான் நடைபெறும். அதற்கு பிறகு அதற்கான ஒரு தீர்வு எடுக்கப்படும். குறிப்பாக தமிழக சார்பாக எத்தனை நடவடிக்கைகள் எடுத்தாலுமே தற்காலிகமாக உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கும். நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என இதற்கு முன்பாக தூய்மை சார்பாகவும்
இன்னொரு அதிகாரிக்காகவும் தகவல் தெரிவிக்கப்படும். ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமே 4 மாதங்கள் முடிந்து 5ஆம் மாதங்கள் தொடக்கத்திலுமே இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை மிகவும் வருத்தத்துக்குள்ளாகி வருகின்றனர். இவருடைய பணி பொறுத்தவரையுமே அந்தந்த கட்டத்திற்கு சென்றால்தான் சென்னையை பொறுத்தவரையுமே சுகாதார சீர்கேடு இல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்று பரவும் இருக்காமல் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் இருக்க முடியும் என இதனுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தைகளை படிக்கக்கூடிய குழந்தைகள் முழுவதுமே தங்களுக்காக வேலை இல்லை என்றால் அவர்கள் வேலை செய்து எங்களை காப்பாற்றக்கூடிய நிலைமையாக தற்போது மாறுகிறது. குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு பொறுத்தவரைக்கு குழந்தைகள் அவர்களுக்கு படிப்பு தரவிற்காக இவர்கள் காசு கொடுத்தாலும் அவங்க படிப்புகளை படிக்க முடியும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய நேரப்படி பார்த்தோம்னால் அந்த படிப்பை நிறுத்திவிட்டு அந்த குழந்தைகள் வேலைக்கு சென்று அந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய நிலைமையானது மாறி இருப்பதாக இதற்கு முன்பாக தூய்மை பணியாளர்கள் நம்ம நியூஸ் தமிழகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியிருந்தனர்.